कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मात्राण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय खण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय सूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय वितलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय सदातलरुद्राय दलातलरुद्राय पातलरुद्राय नमो नमः। ஆத்மலிங்கத்தின் ஆனந்த தரிசனமும் அற்புதங்களும் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் பல கோடி ரகசியங்களையும் உண்மைகளையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கின்றது. எண்ணிலடங்கா கோள்களும் பால்வெளிகளும் இந்த பிரபஞ்சத்திற்குள் அடக்கம். அதோடு இன்றும் பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. கோடிகளை கோடிகளால் பெருக்கினால் கூட பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கையையும் பால்வெளிகளின் கணக்கையும் எவராலும் ஏன் விஞ்ஞானத்தாலும் கூட சொல்ல முடியாது. இதுவே ஒரு அதிசயம் என்றால் மனிதன் இன்னொரு அதிசயம். ஆம், மனிதனின் மூளைக்குள் கோள்களை விட அதிகமான அணுக்கள் நியூரான்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையில் இவை இரண்டையும் விட மேலான அதிசயமும் உண்மையும் என்னவென்றால் மனிதனின் உடம்பிற்குள் இருக்கும் அணுக்களும் பிரபஞ்சத்தின் கோள்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதுதான். சுருக்கமாக சொன்னால் மனிதனின் செயல்களும் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்து செயல்படுகிறது. அதனை செயல்பட வைப்பது உண்மையின் ஒரே அளவுகோலான காலம், டைம். காலம் தோன்றியது எப்போது, எவ்வாறு? இது நிச்சயம் பதில் சொல்ல முடியாத கேள்விதான். காலத்தின் வாயிலாகத்தான் அனைத்தும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இம்மூன்று பரிமாணங்களும், அதாவது காலம், பிரபஞ்சம், மனிதன் ஆகிய இம்மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது ஆதம் ரூபத்தில், அதாவது அரூபமாக இணைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இது எங்குமே காண முடியாத விந்தை, 14 லோகங்களிலும் காண கிடைக்காத அற்புதம். ஆனால் இதை உணர்வதுதான் கடினம். அதனால்தான் ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் இந்த உண்மையை உணர்வதற்காக தங்களது ஜீவனையே அர்ப்பணித்தனர். அவர்களின் ஜீவனை அர்ப்பணித்து தெரிந்து கொண்ட தத்துவத்தின் மூலமாக விளைந்ததுதான் சனாதன தர்மம் என்று அழைக்கப்படும் இந்து மதம். இந்து மதம் ஒரு ஈட்டிற்குள் அடங்கும் மதம் அல்ல, பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பதுதான் இந்து மதம். காடுகளில் திரிந்து குகைகளுக்குள் தவம் இருந்து முப்பரிமாணங்களை பற்றி அறிந்து மனித இனத்திற்கு தத்துவங்களாக விட்டு சென்றிருக்கிறார்கள் சித்தர்கள். அதில் முதலாவதாக வரும் தத்துவம் பரிமாணங்களை இணைக்கும் மூலக்கூறு. இந்த மூலக்கூற்றை பற்றி நமக்கு நிறைய கூற்றுகளை கொடுத்திருக்கிறார்கள் சித்தர்கள். அவர்கள் கூற்றுகள் மூலமாக நமக்கு உணர்த்துவது முப்பரிமாண இணைப்பிற்கான ஆதி மூலக்கூறாக இருப்பதுதான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பரபிரம்மமாகிய சிவம். புவியில் தர்மம் வீழ்த்தப்படும் போதெல்லாம் தன்னுடைய திருவிளையாடல்கள் மூலமாக, அதாவது அரூபமாக, உருவமே இல்லாமல் தோன்றியும் புவியில் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்தான் பரமாத்மாவாகிய பரசிவம். தன்னுடைய சிருஷ்டிகளை தன்னுள்ளேயே வைத்துக் கொண்டு அதனுள்ளேயே ஐக்கியமாகி இருப்பவர் பரசிவம் என்று சொல்லக்கூடிய பரமாத்மா, இறைவன். இதைத்தான் மூலக்கூறு என்று முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பரபிரம்மமாகிய பரமாத்மாவை எப்படி சாதாரண மனிதர்களால் உணர முடியும் என்ற கேள்வி முனிவர்களுக்குள் எழுந்தது. கிருதயுகம் எனப்படும் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இவை 4ம் சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம். பல லட்சம் சதுர் யுகங்களுக்கு முன்னால் இதற்கு என்ன செய்வது என முனிவர்கள் அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் யோகிகளும் கூடி பிரம்மாவை நோக்கி தவம் இருக்க, பிரம்மாவும் அவர்கள் முன் தோன்றி, மகர்ஷிகளே, உங்கள் எண்ணத்தை யாம் அறிவோம். நீங்கள் அனைவரும் கங்கை கரை சென்று பரபிரம்மம் என சொல்லக்கூடிய சதாசிவமாகிய பரமாத்மாவை நினைத்து கடும் தவம் ஏற்ற பரமாத்மா தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்து சிருஷ்டி செய்யப்பட்ட ஆத்மலிங்கமானது ஒளி வடிவமாக உங்கள் முன்
கங்கையில் இறங்கி ஆத்மலிங்கமாய் தோன்றும் அவரை நீங்கள் பூஜை செய்து வணங்கி வர உங்கள் எண்ணம் யாவும் ஈடேறும் என கூறி மறைந்தார். ஓம் ஜெய ஜெய ஆத்மம் ஜெகத்குரு ஆத்மம் மகனை மாய்க்கும் மகேஸ்வராத்மம்.